தர்பூசணி நாயகன் திவாகர் அவர்கள். ஸோ அவருக்கு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு பாடத்தை எடுத்திருக்காரு. அதே சமயத்தில் பிக் பாஸ்ல இருந்து இந்த தர்பூசணி நாயகனை வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ நேத்திக்கு நாள் வேற மாதிரியான நாள் தான் நேத்திக்கு நாள். ஸோ அது போன்ற ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் திவாகர் அவர்கள் ரொம்ப தற்பெருமை பேசுறது, ஜாதிய ரீதியாக ஒரு சிலரை வந்து கடிஞ்சு பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை வர்றது, உங்கள் லெவலுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டுலாம் பேசுறது. ஸோ மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியது. நிறைய பேர் வந்து அவர் பேசிய அந்த சொற்களுக்கு எதிராக குரல்களை வந்து எழுப்புறாங்க. ஸோ அதற்கு ஏற்ப ரீசெண்டாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நேத்திக்கு எபிசோட்ல வந்து திவாகர் அவர்களை வந்து எவிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு சரியான ஒரு லெசனை வந்து திவாகருக்கு வந்து எடுத்திருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் காமெடி பண்ணட்டும், அவர் ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் சில பேரை வந்து சிரிக்க வைக்கட்டும், தப்பு கிடையாது. பட் எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஸோ வரம்பு மீறி பேசுறது, அடுத்தவங்களை வந்து புண்படுத்துறது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுங்க. அதான் சொல்லுவாங்களே, அடுத்தவனுடைய சிரிப்புல நீ சிரிப்பை வந்து காண வேண்டும். அவன் சிரிச்சானா நம்ம சிரிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பட் அவன் அழுதுகிட்டு, அவன் கஷ்டப்பட்டுட்டு, அவன் நொந்து போயிட்டு இருக்கும்போது அவனுடைய அந்த நொந்து போயிருக்கக்கூடிய அந்த தன்மை, அவன் கஷ்டப்படக்கூடிய அந்த தன்மை உன்னை சிரிக்க வச்சுதான் உன்னை விட கேவலமான ஒரு பிறவி யாருமே இருக்க மாட்டாங்க. இது யாரா வேணா இருக்கும், இது வந்து பொருந்துங்க. ஸோ அது போன்ற ஒரு செயலை தான் திவாகர் அவர்கள் வந்து செஞ்சார்ன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தவங்களுடைய மனசை பாதிக்க வைக்கக்கூடிய எந்த செயலும் தப்பு தான். ஸோ அது சமூகத்தில் ஏகப்பட்ட பிளவுகளை வந்து உண்டாக்கும். பிக் பாஸ்ல வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து இவர் வந்து தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிக் பாஸ் இழுத்து மூடிடுவாங்க அப்படின்றதுக்காகவே ஸோ பிக் பாஸ் வந்து அந்த ஓட்டிங் ரூல்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபேரான ஒரு எவிக்ஷன் இல்லையானாலும் ஒரு நியாயமான ஒரு எவிக்ஷனா இது வந்து இருக்குது திவாகர் அவர்களை தூக்குனது. ஸோ அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து நடிச்சிருந்தாங்க. விஜய் பார்வதி அவர்கள் திவாகருக்கு பேரை காட்ட உடனே அவங்க வந்து திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓன் அழுகுறாங்க. அண்ணன் நான் எங்கன்னா போவேன், உன்னை விட்டா எனக்கு யாருன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திவாகரும் வினோத் அவர்களும் ஒரு நல்ல ஒரு பேரா இருந்தாங்க, நல்ல ஒரு காம்போவா இருந்தது. அவங்க மேக் பண்ணக்கூடிய ஃபன்லாம் அவ்வளோ வாய் விட்டு சிரிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தது. பட் திவாகர் அந்த காம்போவை பிரேக் பண்ணிட்டாரு. அதாவது மக்களே, அவனுக்கு இங்கே வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிடைச்ச அந்த வாய்ப்பை எவ்வளோ அழகாக பயன்படுத்தலாம் தெரியுமா? இது ரொம்ப வழிகள் இருக்கு அது அந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்துறதுக்கு. அதை விட்டு நெகட்டிவே பேசி, சாதி பெருமையே பேசி என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா? கடைசியில் வெளியே தான் போக மாதிரி இருக்கு. ஸோ இது புரியுதுங்களா? தப்பு என்னென்னன்றது உங்களுக்கே எப்பயே புரியுது. அவர் வெளியே போகிறத வச்சு உங்களுக்கே தெரியும் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் என்னன்றது. தர்மத்தின் வாயுதனை சூதுக்கவும் அதில் இறுதியில் தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லா விஷயத்தையும் கரெக்டு தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் காட்டி ரொம்ப நாள் இருக்கவே முடியாது யாராக இருந்தாலும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அதே சமயத்தில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா, ஆமாம் நான் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு தைரியமாக இருக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், மனிதர்கள் இங்கே எல்லாருமே தப்பு செய்ய தான் செய்வாங்க. எல்லாருமே அந்த தப்பை செஞ்சுட்டு திருத்திக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் விட்டு அதுக்கு வந்து நடிப்பு போடுறது, சப்ப கட்டு கட்டுறதெல்லாம் இந்த பிக் பாஸ்ல சபரி அவர்கள், சாண்ட்ரா அவர்கள், இந்த விஜய் பார்வதி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணிட்டேன்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் நான் அதை திருத்தி பண்ணிட்டு போறேன் பாத்தீங்களா? அதுதான் கெத்து. ஸோ இப்போ திவாகர் வெளியே போனது சூப்பர். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.